Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. பலங்காம் தாக்குதல் நடைபெற்ற நிலையில் இரண்டாவது முறையாக ஏவுகணை பரிசோதனையை பாகிஸ்தான் நடத்தியிருக்கிறது. 120 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கும் திறன் கொண்ட ஏவுகணையை பரிசோதித்திருக்கிறது. 120 கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய தரையில் இருந்து தரைக்கு செல்கின்ற ஏவுகணை ஏவி பரிசோதனையில் வெற்றி பெற்றதாகவும் இந்த ஏவுகணை நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை தாக்கியதாகவும் பாகிஸ்தான் ராணுவம் கூறியிருக்கிறது. கடந்த மாதம் 22ஆம் தேதி காஷ்மீரின் பகல்காமில் இருக்கின்ற பைசாரன் பள்ளத்தாக்கு பகுதியில் நடைபெற்ற தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலை பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI உத்தரவின் பேரில் லஷ்கர்-இ-தொய்பா திட்டமிட்டுள்ளதாக இந்தியாவினுடைய NIA தனது விசாரணை அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத பதிலடி கொடுக்கப்படும் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு ஆலோசனை குழு கூட்டம், பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம், மத்திய அமைச்சரவை கூட்டம் என பல கட்ட கூட்டங்கள் இந்தியாவில் நடந்துவிட்டன. பாகிஸ்தானும் பல்வேறு ஆலோசனை கூட்டங்களை நடத்தி இருக்கிறது. இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூலமா என்ற வாத விவாதங்கள் நிகழத் தொடங்கி போர் பதற்றம் நிலவி வருகிறது. இந்தியாவின் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைக்கு உறுதுணையாக இருப்போம் என்று அமெரிக்கா உறுதியாக தெரிவித்திருக்கிறது. ஒரு பிராந்திய போருக்கான அத்தனை பதற்றங்களும் சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் எந்த நடவடிக்கை என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விமர்சிக்க தொடங்கி இருக்கின்றன. இந்த சூழலில் தான் தரையில் இருந்து தரைக்கு 450 கிலோமீட்டர் தூரம் வரை பாய்ந்து சென்று இலக்குகளை தாக்கக்கூடிய ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக செய்துள்ளதாக பாகிஸ்தான் கடந்த 3ஆம் தேதி அறிவித்தது. இது இந்தியாவை வம்பிழுக்கும் செயலாகவே பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இரண்டாவது முறையாக ஏவுகணை பரிசோதனை பாகிஸ்தான் இன்று நடத்தி இருக்கிறது. 120 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கும் திறன் கொண்ட ஏவுகணையை பரிசோதித்துள்ளது. 120 கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய தரையில் இருந்து தரைக்கு செல்கின்ற ஏவுகணை ஏவி அந்த பரிசோதனையில் வெற்றி பெற்றதாகவும் இந்த ஏவுகணை நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை தாக்கியதாகவும் பாகிஸ்தான் ராணுவம் கூறியிருக்கிறது. வீரர்களுடைய தயார் நிலையை உறுதி செய்யவும் தொழில்நுட்ப திறனை மதிப்பிடவும் ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டதாக கூறியுள்ள பாகிஸ்தான் ராணுவம் சிந்து பயிற்சியின் ஒரு பகுதியாக இந்த சோதனை நடத்தப்பட்டதாக தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தானுடைய இந்த ஏவுகணை பரிசோதனைக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்திருக்கிறது. போர் பதற்றத்துக்கு மத்தியில் நடந்துள்ள இந்த பரிசோதனை அப்பட்டமான ஒரு ஆத்திரமூட்டும் செயல் என்றும் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் முயற்சி என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய ஆயத்த நிலையை உறுதிப்படுத்துவதற்காக ஏவுகணைகளின் அதிநவீன செயல்திறன்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட அம்சங்களை சரிபார்த்துக் கொள்வதற்காக இந்த ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் மற்றும் ராணுவ தளபதிகள் பாகிஸ்தானுடைய நலனை பாதுகாப்பை உறுதி செய்வதில் படைகள் பலத்துடனும் தயார் நிலையிலும் தொழில்நுட்ப ரீதியாக வலுவாக இருப்பதாகவும் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றனர். ஏற்கனவே ஜம்மு காஷ்மீருடைய உரி, நௌகம், ராம்பூர், கெரன், குப்வாரா, பூஞ்ச் உள்ளிட்ட எல்லைப் பகுதிகளில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்தியா பாகிஸ்தான் ராணுவ வீரர்களுக்கு இடையே கடும் துப்பாக்கி சண்டை நடைபெற்றது. பாகிஸ்தானுடைய அத்துமீறல்களுக்கு இந்தியா தகுந்த பதிலடி கொடுத்தது. இது தவிர பாகிஸ்தான் தலைவர்கள் அவ்வப்போது போரை தூண்டும் விதமாக சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள். பாகிஸ்தானுடைய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அட்டாவுல்லா தாரா அடுத்த 36 மணி நேரத்துக்குள் பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தலாம் என்று தெரிவித்தார். ஆனால் அவர் அவ்வாறு கூறிய 4 நாட்கள் கடந்துவிட்டன. பாகிஸ்தானில் இருந்து நேரடியாக மற்றும் மறைமுகமாக என அனைத்து வித இறக்குமதிகளுக்கும் இந்தியா தடை விதித்திருக்கிறது. இந்திய துறைமுகங்களில் பாகிஸ்தான் கப்பல்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கப்பல் போக்குவரத்து இயக்குநரகம் பிறப்பித்துள்ள உத்தரவில் பாகிஸ்தான் கொடியை தாங்கிய எந்த ஒரு கப்பலும் இந்திய துறைமுகங்களுக்குள் அனுமதிக்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டின் அருகே இருக்கின்ற கிராம மக்கள் பங்கர்கள், பலப்படுத்தப்பட்ட பதுங்கிடங்கள் என தற்காப்புக்கு ஆயத்தமாகி வருகிறார்கள். இந்தியாவின் சுரண்டா, பாகிஸ்தானின் தக்கோத்தி என்ற 2 நாட்டு எல்லை கிராமங்களும் இந்த ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இரண்டாவது முறையாக பாகிஸ்தான் ஏவுகணை பரிசோதனை நடத்தி அது வெற்றிகரமாக நிறைவேறி இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. இது ஒரு முக்கியமான விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது.